இந்த சம்பு தாங்க காரைக்குண்டபாளையம் கரியம்பாளையம் ஊராட்சி இதிலிருந்து தான் தண்ணி போயிட்டு இருந்திருக்குங்க. இப்போ திடீர்னு வேறு ஸ்கீம் வந்ததுனால காரைக்குண்டபாளையம் ஊராட்சிக்கு வந்து கெம்னைக்கும்பாளையத்தில் வேறு தொட்டி கட்டுனால இதிலிருந்து போனால் 5 கிராம மக்களுக்கு வந்து போதிய தண்ணீர் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த கெம்னைக்கும்பாளையம் 5 கிலோமீட்டர் வந்து இதே வழியாக தான் தண்ணி போயிட்டு இருக்குங்க. இப்போ அங்கே போகிற தண்ணி எங்களுக்கு பிரித்து இந்த ஜம்ப்லேயே பிரித்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு 5 கிராம மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. பிரித்து கொடுத்தேன்னா எப்படின்னாங்க, இப்போ வந்து கெம்னைக்கும்பாளையத்தில் இருக்கிறது 5 லட்சம் லிட்டர் தண்ணீர் போகும்போது 10 கிராமத்துக்கு எங்களுக்கு 5 கிராமத்துக்கு அதில் பாதியாக பிரித்து இங்கே கொடுத்தா போதுங்க. ஏன்னா அவ்வளோ தூரத்தில் இருந்து இங்கே 5 கிலோமீட்டர் தள்ளி வர்றதுனால வந்து போதுமான தண்ணீர் கரெக்டாக வந்து சேர மாட்டேங்குது, ரொம்ப தாமதமாகுது. அதனால் வந்து இந்த ஜம்பில் இருந்து எங்களுக்கு 4-5 கிராம மக்களுக்கு தண்ணீர் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு போதிய தண்ணீர் எங்களுக்கு 100% பூர்த்தி ஆகிருங்க. இது கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோங்க. நாங்கள் வந்து பல டைமு கோரிக்கை கொடுத்தாச்சு. ஊராட்சி செயலாளர், ஊராட்சி தலைவர், எம்பி எல்லாத்துக்கிட்ட கோரிக்கை மனு கொடுத்துருக்கேங்க. இதுவரையில் தீர்வு கிடையாதுங்க. இப்போ வந்து நம்ம ஊர் 4 கிராமத்து மக்களை சார்பாக கையெழுத்து இயக்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. உங்களுடன் ஸ்டாலினில் வந்து அந்த கையெழுத்து இயக்கம் பண்ணி வந்து இந்த கோரிக்கை எங்களுக்கு பண்ணியே கொடுக்கணும்னு கோரிக்கை வைக்க போகிறேங்க. இது குறித்து குடிநீர் வடிகால் வாரிய உதவி பொறியாளர் கூறியதாவது: அவிநாசி மேட்டுப்பாளையம் சாலை விரிவாக்கத்தால் மரங்கள் அகற்றப்பட்டு வருகிறது. இதனால் அதன் அருகில் செல்லும் தண்ணீர் குழாய்கள் தொடர்ச்சியாக உடைபடுகிறது. இதனால் தான் தண்ணீர் கொடுப்பதில் தாமதம் ஏற்படுகிறது. ஒரு ஊராட்சிக்கு ஒரு தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி என கட்டப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. அதிலிருந்து நீர் முறையாக விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த திட்டம்தான் தற்போது நடைமுறையில் உள்ளன.